டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. திண்டுக்கல், திருவள்ளூர், சேலம், நாகை இந்த மாவட்டங்கள்ல எந்த கட்டுப்பாடும் பயமும் இல்லாம சர்வசாதாரணமா கனிம வள கொலை தலைவிரித்தாடுறது நியூஸ் தமிழின் கள ஆய்வு மூலமா தெள்ள தெளிவா அம்பலமாகி இருக்கு. அனுமதி இல்லாமலும் விதியை மீறியும் இரவு பகலா கனிம வளத்தை கொள்ளையடித்து லாபம் கொள்ளைக்கும் மாஃபியா கும்பல துளி கூட அதிகாரிகள் கண்டுகொள்ளாம சிவப்பு கம்பளம் விரித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது வெட்கக்கேடான செயல் அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. பெரும் அச்சுறுத்தலாக உருவாகி வரும் கனிம வள கொள்ளையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் என்ன மாதிரியான பின் விளைவுகள் வரும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்தும் கூட அதிகாரிகள் காட்டும் அலட்சியத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என தனி கவனம் செலுத்தி வரும் நியூஸ் தமிழுக்கு திண்டுக்கல், சேலம், நாகை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அது குறித்து ஆய்வு செய்ய களத்திற்கு சென்ற செய்தியாளர்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புலியம்பட்டி அருகே உள்ள சின்ன குளத்தில் அனுமதியின்றி இரவு பகலாக மணல் அள்ளப்படுகிறது. 10 அடி முதல் 15 அடிக்கு ஆழம் போட்டு எந்த பயமும் இல்லாமல் பெரிய பெரிய கனரக வாகனங்களை வைத்து தோண்டி எடுக்கப்படுகிறது. சுற்று வட்டாரத்தில் உள்ள 200 ஏக்கருக்கு இந்த சின்ன குளம்தான் நீர் ஆதாரமாக இருக்கிறது என்ற நிலையில் அந்த குளத்தை கூறு போட்டு வைத்திருப்பதால் நிலத்தடி நீரும் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மணல் கொள்ளை காரணமாக குளம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. எத்தனையோ முறை புகார்கள் அளித்தும் கூட எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளாத நிலையில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை பார்த்ததும் மணல் கொள்ளை கும்பல் வாகனங்களோடு தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது. இந்த குளத்தை நம்பி தான் நான் இவ்வளவு நாள் நீர் ஆதார நிலைமை இதை வச்சுதான் இப்ப கேணி என்னோடது கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சு. இப்ப என்னன்னா இதை நம்பிதான் என்னோட குடும்பம், பக்கத்து குடும்பம், அவங்க பெரியப்பா, சித்தப்பா எல்லா பேருமே இந்த குடும்பத்தை இந்த குளத்தை நம்பிதான் இருந்தோம். இப்ப என்னன்னா வறட்சி ஆகி போச்சு. இது 4 அடி எடுக்கணும்னு சொன்னவங்க இப்ப 40 அடி எடுத்திருக்காங்க. இதே போல நாகை மாவட்டத்தின் மிகப்பெரிய பிரதாபராமபுரத்தில் உள்ள சின்ன ஏரியில் மக்களின் எதிர்ப்பை மீறி மணல் குவாரி அமைக்கப்பட்டது. 3 அடிக்குத்தான் மணல் அள்ள வேண்டும் என்ற நிலையில் விதிகளை மீறி 6 அடிக்கு தோண்டி எடுத்து குடைந்து நாசம் செய்திருக்கிறது மணல் மாஃபியா கும்பல். ஏரி முழுக்க டிப்பர் லாரிகளாகத்தான் நிற்கின்றன. குவாரி அமைக்க அனுமதி கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களே ஏரியை தூர்வாரி மணலை எடுத்துக் கொள்கிறோம் என கேட்க மாவட்ட நிர்வாகம் மறுத்துவிட்டு குவாரி அமைக்க அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏரிக்கு அருகிலேயே கடல் இருக்கும் நிலையில் ஆழம் அதிகமாக ஏரிக்குள் கடல் நீர் உட்புகும் அபாயமும் இருக்கிறது. குவாரி அமைக்க அனுமதி கொடுத்த அதிகாரிகள் அந்த கடிதத்தை கூட காட்ட மறுப்பதாக கூறும் கிராம மக்கள் அதிகாரிகளுக்கும் குவாரி மாஃபியாக்களுக்கும் இடையே டீலிங் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். குவாரி கொடுத்தது இதுவரை யாருக்கிட்டையுமே அந்த அனுமதி பேப்பர் இல்லைங்கிறாங்க. எங்க ஊர் கிராம நிர்வாகரை கேட்டாக்கா நீங்க ஆரையை கேளுங்க, தாசில்தாரை கேளுங்கிறாரு. தாசில்தார்கிட்ட எங்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பும் இல்லை. இதுவரையும் எந்த அனுமதி கொடுத்துருக்கான அனுமதி கடிதமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது பொய் வழக்கு பதிந்து மிரட்டுவதாக கூறிய மக்கள் உயிருக்கு பயந்து ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தோடு ஊரை விட்டு வெளியேறி தலைமறைவாகிவிட்டதாக பகீர் கிளப்பினார். இன்னொன்று, எங்கள் ஊர் பிரசிடண்ட் இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டி மறியல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே குண்டாசு போடுறேன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி அவர் குடும்பத்தோட வெளியூருக்கு போயிட்டார். வெளியூரில் போய் எங்கே இருக்கிறாருன்னே எங்களுக்கே தெரியல. அந்த கண்டிஷன்லாம் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கேட்கும்போது 4 வழி சாலை பணிகளுக்காக மணல் அள்ளப்படுகிறது என விளக்கம் அளித்தார். எவ்வளவு அள்ள வேண்டும், விதிகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பதெல்லாம் மர்மமாகத்தான் உள்ளது.
கனிம வள கொள்ளைக்கு புகலிடம் என்று சொல்லும் அளவுக்கு சேலம் மாவட்டத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சர்வசாதாரணமாக எதையுமே விட்டு வைக்காமல் கபளீகரம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் வாழப்பாடி அருகே மன்னநாயக்கன்பட்டியில் செம்மண் வெட்டி லாரி லாரியாக கடத்தப்படுகிறது. மலைப்பாங்கான அந்த இடத்தில் வருவாய் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கும் நிலையில் எந்த அனுமதியும் இல்லாமல் கண்முன்னே சட்டவிரோதமாக மண் வெட்டி கடத்தப்படுகிறது. மாவட்டத்தில் பெரும்பாலும் செம்மண் வெட்டி எடுக்க அனுமதி இல்லை என்ற நிலையில் அப்படியே அனுமதி வாங்கினாலும் வெறும் 3 அடிக்குத்தான் எடுக்க வேண்டும். ஆனால் ஆள் உயர அளவுக்கு பள்ளம் பள்ளமாக தென்படுகிறது. குறுக்கு வழியில் அள்ளப்படும் செம்மண் முழுக்க ரியல் எஸ்டேட் பிளாட்டுகளுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு தினமும் கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கும் நிலையில் அதிகாரிகள் எதையுமே கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வரிசையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் சவுடுமண் திருட்டு சக்கை போட்டு வருகிறது. பேரம்பாக்கம் பகுதியில் குடைந்து போடப்பட்டிருக்கும் அந்த குவாரியை பார்த்தால் இயற்கை ஆர்வலர்களுக்கு கண்ணீரே வந்துவிடும். பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்களை வைத்து வயிற்றை குத்தி குடலை உருவியதைப் போல சுமார் 30 அடி ஆழத்திற்கு சவுடுமண்ணை அள்ளி வரும் மாஃபியா கும்பலின் அட்டூழியம் மற்றும் கொட்டத்தை அடக்க வேண்டிய அதிகாரிகள் அதனை கண்டும் காணாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு லாரி ஒரு நாளைக்கு 10 லோடு ஏற்றி சென்றால் ஒரு பில்லுக்கான பணத்தை மட்டும் அரசுக்கு கணக்கு காட்டிவிட்டு மீதத்தை ஒப்பந்ததாரர்களே அமுக்கிக் கொள்ளும் அநியாயமும் திருவள்ளூர் மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் மணல் கொள்ளை, மண் திருட்டு, குவாரியில் விதிமீறல் என கனிமவள கொள்ளை ஊறி போய் கிடக்கிறது. கனிமவள கொள்ளையை தடுத்து முற்றாக ஒழிக்க வேண்டிய கனிமவள அதிகாரிகள் பெரும்பாலும் காசுக்கு விலை போய் ஏரி, குளங்கள், குவாரிகளை அடகு வைத்து விடுவதால் இஷ்டத்திற்கு கொள்ளை கும்பல் விளையாடுகிறது. ஆகையால் சுய லாபத்திற்காக அமைதி காக்கும் அதிகாரிகள் மக்கள் மீது அக்கறை வைத்து கொஞ்சமாவது மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.